அடுத்தது என்னன்னா, இப்ப நிதித்துறை இருக்குது. ஃபைனான்ஸ்ல முன்னாடி இவரு நம்ம உதயச்சந்திரன் சிஎம் செக்ரட்டரி 1 இருந்துட்டு, அப்புறமா ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தாரு திமுக ஆட்சியில. ஸ்டாலினுக்கு ரொம்ப வேண்டப்பட்டு நிதித்துறை ரொம்ப 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 முக்கியமானது. அந்த நிதித்துறைக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் ஏகப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட முரண்பாடு இவருக்கு. இவர் மேல நெறைய பேர் புகார் சொல்லியிருக்கிறாங்க. அது வேற கதை. அது அவங்க கட்சி வேடைன்னு வச்சுக்கோங்க. அந்த நிதித்துறையில் இருந்த உதயச்சந்திரன் அவர் துறையில இருந்தப்ப அந்த நிதி நிலை எல்லாம் எப்படிலாம் மோசமா போயிட்டு இருந்தது, எப்படி எதை எடுத்து எதுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய செந்தில்குமார் ஐஏஎஸ் செக்ரட்டரி சிஎம் 1 அவர் தான் முதலமைச்சருக்கு முதன்மையான செக்ரட்டரி, லட்சுமி பிரியா அவங்க 2 பேரும் எப்படி கொடுப்பாங்க. நிதித்துறைக்கும் அவர் தான் செக்ரட்டரியா இருந்துக்கிறாரு. யார்? உதயச்சந்திரன். அவருடைய நெருங்கின வட்டாரம் தான் சொல்றது, நெருங்கிய நட்பு வட்டம். இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டுனா எனக்கு வேண்டப்பட்ட, நான் ஒரு சேனலுக்கு போய் முக்கியமான அதிகாரியாக உட்காந்துட்டுனா எனக்கு வேண்டப்பட்ட அந்த நபர்களெல்லாம் நான் கூப்பிட்டு வேலையில் வச்சுக்கிறது இல்லையா. ஒரு சேனல்ல இருந்துட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்கிருந்து எல்லாரையும் நான் அங்கே அழைச்சிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் எல்லாமே உதயச்சந்திரன் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்த இந்த அதிகாரிகளை தான் யார்? செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, உங்களை செக்ரட்டரி கேடர்ஸ் எல்லாமே விஜயை சுற்றி இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? அடுத்தது என்னன்னா, இன்னொரு கேள்வி முக்கியமானது. கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் இறந்துட்டாங்க. எல்லாம் நாடு இருந்த இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிபிஐ நடத்துறதுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு நீதிபதி, ஒரு காவல் அதிகாரிகள்லாம் போட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அரசு தரப்பில் எதுவும் தலையிட முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் பேரில் இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்கில் அன்னைக்கு போயிட்டு விஜய், தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்கள் அன்னைக்கு போய் சிபிஐ விசாரணையில் டெல்லியில் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு அது தகவல் இதுதான். அவர் சொன்ன சுருக்கமான ஒரே வார்த்தை, இந்த 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 இறப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இருந்த காவல்துறை அதிகாரிகளும் சில அமைச்சர்களும் இவங்களுடைய சதி திட்டத்தில் நடந்திருக்குது அப்படின்றத ஆதவர்ஜனா வெளியில் பேட்டிலாம் கொடுத்துருந்தாருங்க. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடந்ததான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றது பின்னாடி முன்னாடியும் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஜயே தமிழ்நாடு முதலமைச்சராக வந்தாச்சு. தாவேகா சார்பாக இவர் முதலமைச்சராக உட்காந்துட்டார். இப்போ அந்த விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடக்கும்போது எந்த காவல்துறையை இவர் குற்றவாளியாக முன்வைப்பார்? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த அதிகாரிகள் வட்டாரம் என்ன ஆலோசனையை கொடுக்கும்? ஒரு பெரிய குழப்பமாக வருது இல்லை? காவல்துறையும் சில அரசியல் தலைவர்களும் தான் இந்த நெருக்கடி மரணத்துக்கு காரணம், நெரிசலில் இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்னு முன்னாடி தாவேகா தலைவராக பேசியவர் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த விசாரணைக்கு திரும்ப இவர் அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காவல்துறை செய்த தவறு அப்படின்னு சொல்லுவாரான்னு கட்டாயம் சொல்லுவார். இவர் தப்பிக்கணும் அப்படின்றதுனா இல்லை, இவர் மேலே உண்மையிலே தவறு இல்லை